Hi, this is Riyaz. இது Paramedical Genesis. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்வே எக்ஸாமினேஷனில் டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏர்வே எக்ஸாமினேஷனில் 5 விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ அந்த டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத எந்தெந்த டெஸ்ட் மூலமாக பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் லேட்ஸ் இன்ட்ரோ. டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன். ஏன் இந்த டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா, இந்த டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய நெக் மூமெண்ட் வந்து அடிக்குவேட்டாக இருக்கும், நார்மலாக இருக்கும். அவங்களோட நெக் மூமெண்ட் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாரிங்கோஸ்கோப்பி வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ லாரிங்கோஸ்கோப்பி ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இந்த டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம அசஸ் பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எந்தெந்த விஷயங்களை அசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயம் அசஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்டர் இன்சிசார் கேப். அதாவது இன்சிசார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய இந்த வெட்டுப்பல் இந்த அப்பர் இன்சிசாருக்கும் லோயர் இன்சிசாருக்கும் இடையில் 3 ஃபிங்கர் அளவு கேப் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 3 ஃபிங்கர் அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ வந்து இது வந்து நார்மல், ஓகேவா. இதுவே 2 ஃபிங்கர் 1 ஃபிங்கர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய மவுத் ஓப்பனிங் அடிக்குவேட்டாக இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அடுத்து 2வது ஜா ப்ரொடெக்ஷன் டெஸ்ட் அல்லது மேண்டிபுலர் ப்ரொடெக்ஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய லோயர் இன்சிசாரை வச்சு அப்பர் இன்சிசாரை பைட் பண்ணணும். அப்பர் இன்சிசாருக்கு மேலே நம்ம கொண்டு வரணும். லோயர் இன்சிசாரை அப்பர் இன்சிசாருக்கு ஆன்டீரியராக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கிளாஸ் 1. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து 3 கிளாஸ் இருக்குது, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படிங்கிறது. ஸோ நம்ம லோயர் இன்சிசாரை அப்பர் இன்சிசாருக்கு ஆன்டீரியராக கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கிளாஸ் 1. லோயர் இன்சிசாரை அப்பர் இன்சிசாருக்கு சேமாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து கிளாஸ் 2. லோயர் இன்சிசாரை நம்ம வந்து அப்பர் இன்சிசார் அளவுக்கு கொண்டே வர முடியலை அப்படின்னா அது கிளாஸ் 3. இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு நான் பிக்சர் நான் கரெக்டாக போடுறேன், அது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 3வது டெஸ்ட் என்ன அப்படின்னா அப்பர் லிப் பைட் டெஸ்ட். அதாவது அப்பர் லிப்பை கடிக்கணும். ஸோ லிப்பில் இந்த லைன் பேர், லிப்புக்கு கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பார்டர் லைனுக்கு பேர் வெர்மிலியம் லைன். ஸோ அந்த லைனுக்கு அளவுக்கு நம்ம வந்து லோயர் இன்சிசார் மூலமாக வந்து நம்ம அப்பர் லிப்பை கடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கிளாஸ் 1. இதுலேயும் அதே மாதிரி 3 கிளாஸ் இருக்குது. கடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அது கிளாஸ் 1. இல்லை நம்மளோட லோயர் பார்ட் ஆஃப் த லிப்பை மட்டும் தான் நம்மளால் கடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா லோயர் இன்சிசார் மூலமாக அது வந்து கிளாஸ் 2. நம்ம அப்பர் லிப்பை கடிக்கவே முடியலை, என்ன தான் முக்கினாலும் கடிக்கவே முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா அது கிளாஸ் 3. ஸோ இந்த கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3 இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நெக் மூமெண்ட் அடிக்குவேட்டாக இல்லைன்னு அர்த்தம், அவங்களுக்கு ஒழுங்காக லாரிங்கோஸ்கோப்பி பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இது மூலமாக வந்து நம்ம ஈஸியாக டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் ஃபங்க்ஷனை ஈஸியாக அசஸ் பண்ணிடலாம். ஸோ 3 விஷயம், 1 இன்டர் இன்சிசார் கேப், 2வது ஜா ப்ரொடெக்ஷன் டெஸ்ட், 3வது அப்பர் லிப் பைட் டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்டையும் நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்டான லாரிங்கோஸ்கோப்பி போட முடியுமா அப்படிங்கிறத ஈஸியாக அசஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் ஃபங்க்ஷனை எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் லென்ஸ் சைனிங் ஆஃப் ஜே ரியாஸ் கான். இது Paramedical Genesis.